இந்த நாட்டில் நாம் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்கவில்லை என்று இந்தியன் படத்தில் ஒரு வசனம் வரும். அப்படி என்றால் அந்த வேலையெல்லாம் எங்குதான் போகிறது என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் இருக்கும். இதற்கான விடை கம்யூனிச நாடுகளான சீனா மற்றும் வியட்நாம். சீனாவை விட்டு விடுவோம், அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது வியட்நாமை பற்றி பார்ப்போம். 9 கோடி மக்கள் தொகை கொண்ட வியட்நாம் $350 பில்லியன் என்ற அளவிற்கு ஏற்றுமதி செய்கிறது. அதுவே 8 கோடி ஜனத்தொகை கொண்ட தமிழ்நாட்டில் 45 பில்லியன் என்ற அளவிற்கு நாம் ஏற்றுமதி செய்கின்றோம். இதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. உதாரணமா, ஒரு நாள் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 12 மணி நேரம் வேலை அனுமதிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலிருந்து ஒரு நிறுவனம் பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கம்யூனிச நாடா அல்லது ஜனநாயக நாடா என்றெல்லாம் கவலை இல்லை. யாரிடமிருந்து பொருள் குறைந்த விலையில் வருகிறதோ அவர்களிடமிருந்து தான் வாங்குவார்கள். அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நாம் வித்தியாசத்தை காமித்து இவர்களை விட குறைந்த விலையில் உற்பத்தி செய்தால் நம் நாட்டிலும் ஏற்றுமதிக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும்.